வணக்கம். கார்த்திகேயன், இடைப்பட்டி கிராமத்துலேருந்து கரூர் முருங்கா அண்ட் வெஜிடபிள் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே என்ன ஒரு முறையில் காடு வளர்த்துருக்கேன்னா, உணவு காடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவையான எல்லா உணவுகளும் நம்மகிட்டருந்தே கிடைக்கணும், முழு தற்சார்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காடை உருவாக்கியிருக்கோம். 1.25 ஏக்கர் நிலப்பரப்பில் 300 மரங்கள் நட்டிருக்கோங்க. ஒரு 20 வகையான மரங்கள், ஒரு 300 மரங்கள் நட்டிருக்கோம். அத்தி, இலுப்பை, நாவல், கொடுக்காப்புளி, இலந்தை, மா, அந்த மாதிரியான மரங்கள் கலந்து நட்டிருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்கள் எல்லாமே நாட்டு ரக மரங்கள், நல்ல வறட்சியை தாங்கக்கூடிய மரங்கள். நம்ம ஊர் நல்ல பாலை நிலத்துக்கூட சேர்ந்த ஒரு ஊருங்க. நல்ல வறட்சியான இடம். சராசரி நீர்மட்ட அளவே 800 அடிக்கு கீழே போயிடுச்சு. அப்போ இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் போர்களில் இருந்தெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 6000 லிட்டருக்கு மேலே தண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ அந்த தண்ணியை வச்சுட்டு நம்ம ப்ரொடக்டிவாக எப்படி விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சப்போ, நிரந்தரமாகவும் இருக்கணும் அந்த விவசாயம். காய்கறி விவசாயம் மாதிரியோ இல்லை மற்ற நெல் விவசாயிகள் மாதிரியோ நம்ம வாழ்நாள் முழுவதும் அதுக்காக வேலை செஞ்சுட்டே இல்லாமல், மரங்கள் மரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம அதை காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம்னா மீதி காலகட்டத்துக்கு அது நம்மளை பார்த்துக்குங்க. அந்த மாதிரி குணாதிசயம் மரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. முக்கியமாக வெயில் அறுவடை பண்ணி நம்மளுக்கு உணவாக்கிக்கும். செடி மற்ற காய்கறி ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தான் அது உணவாக்கும். மரங்கள் பார்த்தீங்கன்னா வெயிலை கிரகிச்சு அதை உணவாக்கக்கூடிய சக்தி மரங்களுக்கு இருக்குது. அதனால் நாட்டு மரங்களாக தேர்ந்தெடுத்து நட்டுருக்கோங்க. இதில் கிடைக்கிற பழங்களை நம்ம நேரடியாக பழமாகவும் சந்தைப்படுத்தலாம், மதிப்பு கூட்டி ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாகவும் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அத்திப்பழம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அத்திப்பழம் எடுத்துக்கிட்டோம்னா அதிலிருந்து நம்ம உலரத்தி போட முடியும், அத்தி வத்தல் போட்ட முடியும். இலுப்பை 15 ஆண்டுகளில் காய்ப்புக்கு வரும்னு சொல்லுவாங்க. 15 ஆண்டுகளுங்கிறது அந்த காலகட்டம் ரொம்ப நீண்ட காலமாக தெரிஞ்சாலும், இலுப்பையோட குறைந்தபட்ச ஆயுட்காலம் 500 வருஷம் வரைக்கும்லாம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஆளில்லா ஊருக்கு இலுப்பு பூ சக்கரைன்னு சொல்லி பழமொழி இருக்குது. இலுப்பை விதையிலேருந்து எண்ணெய் எடுக்க முடியும், இலுப்பை பூவிலேருந்து சர்க்கரை எடுத்து அதை நம்மளால் சந்தைப்படுத்த முடியும். ஒரு இளைஞன் படித்து முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு மனநிலை இருக்கும்போது, அவன் விவசாயம் சார்ந்த குடும்பமாக இருந்தால் யோசிக்காமல் இந்த உணவு காடு டெவலப் பண்ணலாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாபோடு ரொம்ப செக்யூர்டு. நம்ம மரங்கள் ஒரு 10 ஆண்டுகளில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கும்போது இப்போ அவனுக்கு ஒரு 30 வயசு ஆகுது, அந்த இளைஞனுக்கு ஒரு 30 வயசு ஆகுது அப்படின்னா, தடுமாற்றத்தில் இருக்கும்போது அவனுக்கு 40 அப்படிங்கும்போது அது ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும், நல்ல ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த உணவு காட்டில் இவ்வளோ நாள் நீங்கள் வேலை செய்யணுமே, அப்போ ஈல்டு வர்றதுக்கு வருவாய் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. இந்த உணவு காட்டிலே ஊடு பயிராக முருங்கை, ஆமணக்கு, காய்கறி செடிகள் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கோங்க. காய்கறி செடிகள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய காய்கறி நாங்கள் இதிலேருந்து எடுத்துக்கிறோங்க. புளிச்சக்கீரை, வாழை, சிவப்பு தண்டங்கீரை, இந்த மாதிரியான வெரைட்டிலாம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆமணக்கு, முருங்கை இந்த மாதிரியான மரங்கள்லாம் பயிர் பண்ணியிருக்கு. சிறுமரங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். இதில் மாதுளை, கொய்யாவும் இருக்குங்க. நம்மளுக்கு முதலாண்டிலிருந்து வருவாய் வரக்கூடிய மாதிரி தான் இதில் பயிர் பண்ணியிருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ண தேவையில்லை. நுணாவிலேருந்து நோனி பழங்களை கரெக்ட் பண்ணி நோனி சிறப்பு நம்மளால் எடுக்க முடியும். முருங்கை 5ஆவது மாதத்துலேருந்து அதில் கீரை அறுவடை ஆரம்பிக்கலாங்க. முருங்கை கீரை மதிப்பு கூட்டி வேல்யூ ஆடட் பண்ணி உருண்டை செய்கிறோம். நிறுவனத்தின் மூலிமா உருண்டை செஞ்சிட்ருக்கோம், தொக்கு பண்ணுறோம். அப்புறம் முருங்கை இலையை பொடியாகவே டைரெக்டாக மார்க்கெட் பண்ண முடியும். எந்த மதிப்பு இந்த பொடியாக மட்டும் மாற்றி அதவே நம்மளால் நேரடியாக சந்தைப்படுத்த முடியும். முருங்கை பூ கேட்குற நுகர்வோர் நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால் சந்தைப்படுத்தி கொடுக்க முடியுங்க. இது மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இளைஞர்கள் இந்த கான்செப்டை கையில் எடுத்தாங்கன்னா, மரங்கள் அதிகமாகி சூழல் சரியாகிறது மட்டும் இல்லாமல் பல்லுயிர் சூழல் உருவாகும். இதில் நட்டிருக்க பல மரங்கள் மழை அறுவடை மரங்கள் தான். மேகங்களை குளிர்ச்சி தன் பக்கம் மழையை ஈர்த்துக்கும். அப்போ மரங்கள் அதிகமாச்சுன்னா பறவைகள் ஈர்க்கப்படும். பறவைகள் ஈர்க்கப்பட்டுச்சுன்னா தன்னால் பூமி முழுக்க குளிர்ந்துடும், காடுகள் உருவாகும் பறவைகளோட எச்சத்தின் மூலிமா. இதை ஆரம்பிக்கிறதுக்கான அடிப்படை செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஆகாதுங்க. நம்ம ஜேசிபியை விட்டு இங்கே பண்ணியிருக்க முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜேசிபியில் ஒரு 10 அடிக்கு ஒரு குழி, ஒரு 10 அடி, அடுத்து ஒரு 10 அடி, அடுத்து ஒரு 10 அடி கேப் போட்டு பெரிய பக்கெட்டில் ஒரு பக்கெட் மண் எடுத்து வெளியே போட்டுடுறாங்க. ஒரு பக்கெட் மண்ணை வாரி திருப்பி உள்ளே போட்டு அதுக்குள்ளே மரக்கண்ணை ஒரு ஓரத்தில் நட்டுட்டு இன்னொரு ஓரத்தில் தற்காலிக பயிர், அதாவது நம்ம காய்கறி பயிரோ இல்லை இந்த சிறுமரங்களோ நட்டு அதுலேருந்து எடுத்துக்க முடியும். 10 ஆண்டுகள் தான் நிறைவடையும் போது இது கம்ப்ளீட் ஜங்கிளாக மாறிடும். கே மெய்வண்ணன், இடைய வீட்டில் வசிக்கின்றேன். நான் நார்மலாக விவசாயம் பார்த்துட்டு வந்தேன். இப்போ என் பையன் இயற்கை விவசாயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றா. அப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கா. அப்படிங்க அதை விட்டு இயற்கை விவசாயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா சரி, அவன் தம்பிக்காக விட்டு கொடுத்தேன். அவனை பார்த்து பின்தொடர்ந்து இந்த கிராமத்தில் மக்கள் டெய்லி தோட்டத்தை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க ஏது ஒன்றாலும் தெரியாமல்
முடிச்சுட்டு நடந்துகிட்ருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து படித்த இளைஞர் தம்பியோட படித்த செட்டு பசங்கள்லாம் வந்து இது விவசாயத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெரிய பெரிய விஐபிகளாம் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இது எத்தனை ஏக்கரில் என்னென்ன விவசாயம்? இந்த ஒரு இது மட்டும் சொல்லாதீங்க, இது மாதிரி இது இருக்குல்ல, இதில் எல்லாமே பல்வேறு வகையான மரங்கள், அதாவது 20 வகையான மரங்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மரங்கள். அப்போ என்கிட்ட சொன்னீங்களா டிஃப்ரெண்ட் ஆந்திரா இது மாதிரி? ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்கள். எல்லாமே நாட்டு ஆந்திராவில் இருக்குது நாட்டு. இதில் இயற்கையாக விவசாயத்தை சார்ந்த மரங்களை தான் அதிகமாக நட்டுருக்குறோங்க. 20 வகையான மரங்கள் நட்டுருக்குறோம். இதில் வந்து ஆந்திரா வகையை சேர்ந்த இளந்தான் நட்டுருக்குங்க, அத்தி மரம் நட்டுருக்கு, மா நட்டுருக்கு, சிவப்பு கொய்யா நட்டுருக்கு, நெல்லி நட்டுருக்கு, நுணா மரம் நட்டுருக்கு. இது இந்த வகையை சேர்ந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான மரங்கள் நட்டுருக்கு. 20 வகையான மரங்கள் சேர்ந்துருக்கு. 500 மரங்கள் இருந்துக்குங்க. இப்போ இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி என் பையன் பண்ணுறது மாதிரி இன்னும் வளரும் சந்ததிகள், வருங்கால மாணவ சமுதாயமும் மாணவர்கள் வந்து இது பண்ணணும்னு ரொம்ப நான் ஆசைப்பட்றேங்க.